ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்ட் ஏ கார் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆஃப்லைனில் வந்து பாதி ஆடி வச்சுருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் க்ரோவை கார்டனில் எப்படி க்ரோஸ் ஆஃப்லைனில் இருக்குது, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ட்ரைவ் ஆஃப்லைன் இருந்துச்சு. சரின்ட்டு இங்கே வந்து பார்த்தா 1300 கிடச்சிச்சு கைஸ். ஆஃப்லைனில் ஓட்டின இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நான் காரை கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இவந்து மாதிரியே இருக்குது, டப்பா மாதிரி. என்னமோ பண்ண போய் இவந்து மாதிரி ஆயிடுச்சு. உந்தேங்கடா இருக்குது. இங்கே பாடுறா ஒருத்தன் இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறான். இதான் உந்தாடா? ஏய், ஏதோ குயின் பி மாதிரியே இருக்குது. என்னடா இவ்வளோ ஃபியூல் வச்சிருக்க? எவ்வளோ தெரியுமா? ஓட்டி கம்மிட்டா? ஓட்டு பாரு. 708. 708? என் காரில் 474 தான் கைஸ். ஐயோ, நான் வேறு ஓட்டம் பாருங்க டக்கு. நீங்கள் பாருங்கள், V6 இன்ஜினு 3 கிடச்சிச்சு. அது வந்து கொஞ்சம் நல்ல இன்ஜினு. அப்புறம் கார்பன் இதுக்கு வாடா. இங்கே பாருங்கள், கார்பன் சீட்னு ஒன்று கிடச்சிருக்கு. நார்மல் சீட் முன்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள், அதுதான் கார்பன் சீட்டு. அப்புறம் சைடில் பாருங்கள், கேஸ் டேங்க்லாம் நான் வேறு ஐடியா வச்சுருந்தா இவன் ஐடியா மாதிரியே வந்துச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் டேங்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல கேஸ் டேங்க்கு. அப்புறமா உள்ளே வந்து இந்த எஃபிஷியன்ட்டு 3 இருக்குது கைஸ். அப்புறம் இந்த கார்பன் சீட் 1200 அங்கே வாங்கிட்டேன். ஆஃப்லைனில் எல்லாம் பண்ணி வச்சது. மர்ச்சன்ட் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இருக்குடா எஃபிஷியன்ட், நான் வாங்கிட்டேன். உனக்கு காசு கிடச்சிருக்கோம் எப்படியோ. இங்கே பார்த்தீங்களா, கார்பன் ரேசிங் சீட் இதுதான் வாங்கியிருக்கேன். ஓகே, எஃபிஷியன்ட் எடுத்து எஃபிஷியண்ட்டாக இப்படி போட்டுருவோம். இங்கே வைக்கணும் இல்லை, இருங்க. அதுக்கு வந்து இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக வைக்கிறேன் பாருங்கள். 4 இருக்கா? ஐயோ, மேலே இருக்க டிஸ்ட்ராய் பண்ணுறேனே. அட நீடா போடா. நான் என்ன ஒன்று கூப்பிட்டேன். வா, வெயிட் பண்ணு, வா. இங்கே ஒன்று. அப்புறமா இதை அடிச்சுட்டு உள்ள வந்து மான்ஸ்டர் வீல் இப்போ இருக்கே இப்போ வந்து இந்த இங்கே வாடா ஒரு நிமிஷம். என் இதுக்கு கேஸ் வெயிட் பண்ணு. ஓகே. அப்புறம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்ஜின், இது வந்து ஒரு பன்னி ஃபேஸ் மாதிரி கேஸ். அதாவது இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மைண்ட் கிராஃப்டில் இருக்கும்ல, இந்த 2 கண்ணாடி வாங்கி வச்சுருந்தேன். இப்போ 4 கண்ணாடி இருக்குது. அது வந்து கண்ணு, இந்த 3 வந்து மூக்கு கேஸ். எப்படி இருடா ஒரு நிமிஷம். அப்புறமா இந்த கேஸ் எப்படி இந்த கிளாஸை இங்கே வச்சிட்டோன்னா, அதை ஒன்று மட்டும் அங்கே வச்சோன்னா ஏதோ நெருப்புலேருந்து அப்படியே அது கண்ணுலேருந்து அப்படியே வெறியாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த டிசைன்லேயே அப்படியே இந்த சைடு போடணும். அதான் அங்கே ஒன்று வேணும். நான் ட்ரைவ் பண்ணுறேன், என் பின்னாடி இருக்க சீட்டில் உட்கார முடியுதான்னு பாரு. முடியா? சரி, நான் ட்ரைவ் அமுக்குறேன். கீழே வந்துட்டியா? இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. ஐயோ, இப்போ எப்படி போகுது ரேஸா? இருடா லேக் ஆகுது. ஓகேவா? 3 வெயிட் பண்ணு. எனக்கு கூட தான் காணும். வெறும் ட்ரைவ் மட்டும் அமுக்குறான். ஆனால் உங்க கார் இன்னும் இவ்வளோ ஃபியூல் நுத்தி வச்சுருக்கேன் உள்ள கைஸ். ஆனால் நம்மளது பெருசாக இருந்தோம், ஒரு ஃபியூலும் இல்லை. அவங்க அம்மா தூண்டு செம்ம ஃபியூலாக இருக்குது. 3 ட்ரைவ் பண்ணணும். 3 டோன் சொன்னோன்னு ட்ரைவ் பண்ணணும். ஹெவி பிளாக் எதுக்குடா அது? இரா. இது V10 6000. என்னடா எங்கேயோ இருக்குது. ஒரு 4-5 நாள் கேம் ஆடலன்னா எப்படியோ அந்த காசு வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு காசு வந்துச்சுன்னா நம்மளுக்கு செலவு பண்ணும் போல் இருக்குங்க. ஆனால் ஆஃப்லைன் அப்படிலாம் இருக்குது.
போலாமா? உங்கள்கிட்ட சொல்லு. ஓகே வா 3 2 1. ஒரு தள்ளி விட்டு. அதெல்லாம் கிடையாதுப்பா. இப்போ ஓகே இரு 3 2 1 சொன்னா டிரைவ் பண்ணுறோம். 3 2 1. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு தான்டா உள்ளே போகிறேன் நான். எனக்கு பாருடா நீ எவ்வளோ நேரம் இங்கே பேர் நீ தாண்டி எங்கேயோ போயிட்டேன். நான் இப்போ தான் குட்டிக்காரனா வச்சு. சரி அடையிலே என்னடா இது நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி எவனோ ஒருத்தன் என்னமோ சூனியம் வச்சிட்டான். சரி நீ ஃபர்ஸ்ட் போனா. இங்க பாரு ஒருத்த நீ போகும். ஒரே ஒரு டயர் மட்டும் எனக்கு வேணும். குட்வீல கூட அதெல்லாம் ரொம்ப தீரும் பறக்குமே. ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ டயர் கைஸ். ஒரே ஒரு நார்மல் டயர் வேணும். மேட்சன்ட் எங்கே வாங்கிட்டியா என்ன? வாங்கிட்டியா? எஃபிஷியன்ட் இருக்குடா. எஃபிஷியண்ட்டை வாங்கிட்டேன். என்கிட்ட 6 ரூபா தான்டா இருக்குது கையில். ஸோ இந்த டயர்ஸை வந்து இங்கே ஒன்று டெஸ்ட் ஆகிடும். குட்வீலை வந்து அப்புறம் பார்த்துப்போம். ஓகே இது இங்கே. அப்புறம் இதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இருங்க. இந்த குட்வீல் இங்கே வைக்க முடியுமா? முடியுது. இப்போ பாருங்கள் நம்ம கார் ஃபுல்லி ஒரு பாக்ஸ் காருன்றதை நிரூபிச்சிச்சு. இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பாக்ஸு. இங்கே பாருங்க இங்கேருந்து ஒரு பாக்ஸு, அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இல்லை ஸ்கொயர் ஷேப் கிட்டே. இங்கே பாருங்கள் முன்னாடியே பர்ஃபெக்டாக ஸ்கொயரு. இந்த மாதிரி ஒரு டப்பா வண்டி. டப்பா வண்டின்னு வாங்க. இது உண்மையிலேயே டப்பா வண்டி தாங்க. டப்பா மாதிரி இருக்குல்ல, டப்பா வண்டி நம்ம காரு. ஒரு எஃபிஷியன்ட் வாங்கணும், வைக்க மறந்துட்டேன். அப்படி இருந்தாலும் 524 ஃபியூல் இருக்குது. ஓகே ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்ப்போம். 200 ஃபியூல் பாக்கி இருக்குது. 200 150 பாக்கி இருக்குது. இப்போ நம்மளுக்கு 200 கிட்ட வந்துச்சு காசு. இப்போ 50 வந்துருச்சு. ஒன்று 20 தான் இருக்குது. அவ்வளோதான். ஐஸு போன வாட்டிலாம் கம்மி ஃபியூல் இருக்கும்போது இங்கே ஐஸெல்லாம் தாண்டி போனோங்க. 260 தானா காசு? என்னடா இவ்வளோ கம்மியாக வருது? ஃபஸ்ட்டு இந்த ஐஸெல்லாம் தாண்டி ஐஸ் ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு போல். இந்த நார்மல் சீட் எதுக்குடா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு தூக்கிடலாங்க. நான் கூட சும்மா ஓட்ட முடியும்னு பார்த்தேன், ஓட்ட முடியல. இந்த எஃபிஷியன்ட் பாருங்கள் ஃபுல்லாக அடிக்காச்சு. எப்படியோ அதுதான் ஆசையாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக அடிக்காச்சு. அவ்வளோதான். இருங்க இந்த ஒரு லேயர் மட்டும் கீழே ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாகவே இருக்கட்டும். மேலே வந்து நம்ம இதை அடிக்க வச்சுப்போம். இருங்க இது வச்சா ஏறுதா? அதாவது இப்போ இது மேலே வச்சிட்டோம்னா ஓடும் போது அது இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது கைஸ். எனக்கு ஓட்டும் போது அப்படியே அது மட்டும் நின்றுக்குது. வண்டி பாரு ரேஸ் இருடா பயமா இருடா நான் வரல நான் சொன்னேன். 2 குழந்தை மாதிரி வந்து பார்த்தியா? சரியா? வேற ஒருத்தவங்க ஏறிக்கிறான் வண்டி. அவன்டி கைஸ் இந்த ஆங்கிளில் இருக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து வேகமாக போகாது. எல்லாம் ஒரே வேகம் தான். என்னோடய கேல்குலேஷன் படி இப்படி இருக்கக்கூடாது. நம்ம இப்படி திருப்பி வச்சோம்னா வேகமாக போவோம். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி அந்த இது கூட அப்படி தான் வச்சுருக்கேன். ஆமாம் இல்லை அது இப்படி திருப்பி வச்சுருக்கேனா? அடப்பா எல்லாம் தப்பு பண்ணி வச்சுருக்கேனே. 6 கேஸ் டேங்க் இருக்குது. ஓகே நம்ம இங்கேருந்து வச்சாதான் அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே போகலாம். அதுவே காட்டும் அழகா. ஸோ ஒன்றே ஒன்று இருக்குது. இதை எடுத்து நம்ம பக்காவாக இங்கே சொன்னால் பக்காவாக முடிச்சிடும். ஸோ இப்போ ஸ்லாபு பிளாக் கையில் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை, எல்லாமே வச்சாச்சு. குட்வீல் இந்த 2 சைடில் வச்சுருக்கேனா?
எனக்கு தெரிஞ்சு அப்படி வைக்கிறத விட முன்னாடி ஒரு ஸ்லாப் இழுத்துட்டு ஓகே இழுத்தாச்சுல. இப்போ வந்து இந்த ஒரு குட்வியில் இங்கே வச்சு இப்படி ஒரு பின் அடிச்சுட்டு இப்படி வச்சு அவ்வளோதான் கைஸ். ஆனால் இந்த வீலும் வேறு மாதிரி இருக்குது. இல்லை ரெண்டுமே குட் வீல் தான். மொத்தம் 4 குட் வீலு ஃப்ரண்ட்டில் மட்டும் இருக்குது. இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபியூவல் 574. இப்போ காசு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். இந்த கேமில் நம்ம எண்டு வரைக்கும் போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம அதுக்கு எண்டு வரைக்கும் போகிறதுக்கு ஒரே வழி ஃபியூவல் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி இன்ஜின் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வேகமாக போகும்போது நிறைய ஃபியூவல் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க ஒரு வாட்டியும் 36, 26, 13 குறையுது கைஸ். ஆமாம் 13 குறையுது. ஆமாங்க கைஸ் 13 ஒரு வாட்டியும் 13 ஃபியூவல் குறையுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்ஜின்லாம் இந்த V6 இன்ஜின்லாம் இல்லாத போது எனக்கு 380 அப்படிலாம் கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள் வெறும் 350 கூட வரல. இருங்க நம்ம இப்போ இந்த இன்ஜின் எடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம், எவ்வளோ காசு வருதுன்னு பார்ப்போம். இந்த இன்ஜின் ஸ்பீடுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ இப்போ ட்ரை பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எவ்வளோ கிடச்சிச்சு 330 கிடச்சிச்சு. இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபியூவல் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் போகுது, 7 தான் குறையுது. அப்படின்னா இன்ஜின் தான் அதிகமாக பிடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு தேவை இல்லைங்க இன்ஜின் கூட. நம்ம ஸ்லோவாக போய் காசு எடுத்துக்கலாம். அப்போது மேலே ஏறாது. அப்படியா? ஆமாம். ஆனால் இந்த வாட்டி பரவாயில்லைங்க. ஃபியூவல் பாருங்கள் ரொம்ப மைலேஜாக இருக்குது. அதனால தான் நல்லா இந்த சூப்பர் பைக் மாதிரி வாங்காமல் கொஞ்சம் ஒரு நார்மலாக வாங்குறாங்க போல். ஆமாங்க ஐஸ் அதனால தான். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் அதே சேம் காசு கிடச்சிச்சின்னா நம்ம இன்ஜின் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஸ்பீடாக போய் காசு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரவுண்ட் முடியறதுக்கு எவ்வளோ நேரம் கைஸ் இது? 200 ஒன்றும் வரல. எனக்கு தெரிஞ்சு அதே காசு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிச்சு. இது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு லாஸ்ட்டாக 230 தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 200 வந்துச்சுங்க. அதே காசு தான் நினைக்கிறேன் கைஸ். அதே காசு விட கொஞ்சம் கம்மி தாங்க கிடச்சிருக்கு. 233 இப்போ 230 தான். அப்படின்னா நம்ம இன்ஜின்லாம் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால் இந்த இன்ஜின் இங்கே வச்சுப்போம். இல்லை இங்கே வைக்கக்கூடாது, கொஞ்சம் இங்கே வைக்கணும். இதுக்கு மேலே என்னால் நீட்ட முடியாது. என்னது என் வண்டி இதுக்கு மேலே நீட்ட முடியாது என்னால். இது வரைக்கும் தான் நீட்ட முடியும் என்னால். இதுக்கு மேலே நீட்டே முடியாது. என்னடா லாரி மொத்தம் சரி காட்டு ஒரு நிமிஷம். அந்த ஏசி அவன் பாருங்கள் லாரி மாதிரி பண்ணி வச்சுருக்கான் வண்டியை. நம்மளது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. நான் இங்கே ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். நாம் ஏன் இவ்வளோ கேப் விட்டு ஆரம்பித்தேன்? இங்கே பாருங்க கைஸ். V10 இன்ஜின் நினைக்கிறேன். இது V10 V8 தெரில. சைடில் ஒரு தம் V8 இன்ஜின் இருக்கா நான் விட்டேன். கைஸ் இன்ஜின் வச்சுருக்கான் V8. ஆனால் நல்ல கார் மாதிரி தான் இருக்குது. எதுவுமே இல்லாமல் இருக்க மாதிரி எதுவுமே இல்லை, இருந்தாலும் நல்லா இருக்குது. நம்மளுக்கு ஒரு கிளாஸ் பேனல் மட்டும் வேணும். கிளாஸ் இல்லை கைஸ். ஆனால் இந்த சூப்பர் இருக்கே சூப்பர். அப்புறம் எஃபிஷியன்ட் இல்லை. சூப்பர் கேஸ் டேங்க் வாங்கி பார்க்கணும் கைஸ் ஒரு வாட்டி. இப்போ நம்ம என்ன வாங்கலை? டெஸ்ட்ராய் 814 816. என்கிட்ட 600 கூட வரலடா. ஓகே அதான் ஃபியூல். இங்கே பாருங்க நான் வண்டி பாருங்கள் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. உள்ளே இவ்வளோ இடத்த வச்சுருக்கேன்.
ஃபியூல் வச்சிருந்தாரு நான் 2 வைக்கலாம் 2 அது மேலே மேலே நம்மளது தானே ஒரு டேங்கர் மாதிரி கேஸ். இங்கே பாருங்க, சைடில் ஃபுல்லாக டயரு, இங்கேயும் ஃபுல்லாக டயரு, பின்னாடியும் டயரு அப்படியே. ஆனால் கரெக்டாக இருக்குது பாருங்களேன். அந்த சைடு இறங்கினா இந்த சைடு அப்படியே பார்த்துக்குது. நல்லா தான் இருக்குது. 500 பின்னாடி அந்த ஃபியூவல் வச்சுருக்கிறதும் நல்லா இருக்குது. சைடில் இந்த கேஸ் டேங்க் தெரியறதும் நல்லா தான் இருக்குது. ஓகே. ஏய் என்னங்க ஷிப்பே நின்றுச்சு. அடப்பாவி, ரேஸ் வச்சுக்கலாமா? என்னடா இது என்ன எங்கேயோ தள்ளி விடுது. ரேஸ் வச்சுக்கலாமா? ஃப்ரீயாக எனக்கு இஞ்சி தரானுங்க. ஓ ரோபக்ஸ் நான் கூட ஏதோ ஃப்ரீயாக தரானுங்க. கரெக்டாக நான் எடுத்தோன்னே தான் ரீஸ்டாக் ஆகுமாடா? எதுவுமே இல்லை. சூப்பர் கேஸ் டேங்க் இல்லை, கிளாஸ் பேனலும் இல்லைங்க. ஃபைபர் பிளாக். இந்த ஃபைபர் பிளாக் எதுக்கு வாங்கி பார்ப்போம். அடப்பா என்னடா ரோபக்ஸ் கேட்குறானுங்க. ஓகே, கார்பன் ஃபைபர் பிளாக் சொல்ல பாராட்டுங்க. எதுக்குன்னு தெரில. இருங்க நம்ம இது கண்ணு மாதிரி யூஸ் பண்ணிப்போம். நான் போட்டு காப்பி இல்லையே, இது வேறு மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு வேறு இதுங்க இதோட கண்ணு மட்டும், இந்த காரோட கண்ணை மட்டும் பண்ணிடுவோம். அந்த கண்ணு தான் இதுக்கு லுக்கே தரப்போகுது. அடே இந்த கண்ணாடி எடுறா. ஓகே, இந்த ஃபைபர் பிளாக்ஸை வந்து இங்கே ஓகே, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. கிளாஸ் பேன் வந்து அது கீழே ஒரு பிளாக் இருக்கணுமா கேஸுக்கு? அட யாராவது வாங்கலாம்டா. என்ன கேஸ் இது வைக்கவே முடியல, கடுப்பேது. வண்டி திரும்ப மாட்டுது. ஓகே, இப்படி வச்சுட்டு கிளாஸ் பேனெல்லாம் இப்படி திருப்பி வச்சுட்டு அப்புறம் திரும்ப இப்படி வச்சுட்டு 3 தான் இருக்கும். ஸோ அப்புறம் பிளாக் இங்கே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு கிளாஸ் பேனல்ஸ் இங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சோம்னா ஓகே. எப்படி கேஸ் இருக்கு? கண்ணு மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு வச்சதே நல்லா தான் கேஸ் இருந்துச்சு. இது ஏதோ ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது. நம்ம எனக்கு தெரிஞ்சு இது இப்படி மாற்றலான்னு நினைக்கிறேன். கிளாஸ் வந்து இங்கே வச்சுருவோம். அப்புறமா இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இதை வந்து இங்கே வச்சுக்கிட்டு ஓகே. ஃபைபர்ஸ் பிளாக் வந்து இங்கே வச்சுட்டு ஒன்று வந்து இப்படி டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இந்த ஃபைபர் பிளாக் இங்கே வச்சுருவோம். கேஸ் இல்லைங்க, எதுவுமே செட் ஆகலை. ஃபஸ்ட்டு வச்சதே ஓகேன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வச்சதே நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. இது நல்லா தான் கைஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வேணால் வைக்கலான்னு நினைக்கிறேன். பின்னாடி மீன்ஸ் அதாவது இந்த மாதிரி இங்கே பிளாக் இருக்குன்னா நம்ம இங்கே ஃபைபர் பிளாக் வச்சோம்னா அப்படியே பின்னாடிலேருந்து தெரியும் போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. அங்கே பாருங்கள், கண்ணு மட்டும் ரெட் கலரில் தெரியுது, ப்ளூ கலரில் தெரியுது. நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் ஒரே ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. இருடா இது இப்போ அங்கே போறியா? ரேஸ் வாடா. ஓகே, நல்லா இது நல்லா இருக்கு கைஸ், செமையாக இருக்கே. ஆனால் இது எதுக்குன்னு தெரியல, வெறும் கலருக்காக தான் நினைக்கிறேன். பர்ஃபெக்ட். கார்பன் ஃபைபர் பிளாக் 5 இருக்குது. 4 இருக்குது. இல்லை கைஸ், இந்த டிசைன் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரியே தான் இருக்குது. ஃபஸ்ட் வச்சதே நல்லா தான் இருந்துச்சுல்ல. எந்த பாரு செம்மையாக இருக்கும். அட ஏன்டா இப்படி வைக்க மாட்டியாடா கார்பன் பிளாக்கை? வா இது மேலே வா, இங்கே மேலே ஒன்று
இங்கே ஒன்று வா இங்கே வா கீழே ஒன்று வா ஆட வா டெஸ்ட்ராய் இங்கே ஒன்று அப்புறமா இங்கே மேலே ஒன்று வச்சுன்னு இது ரெண்டுத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஓகே எப்படி இருந்தாலும் நல்லா இல்லையே கைஸ். சரி ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய் கைஸ்.